இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஊட்டிக்கு தாங்க போகிறோம். ஒரு மாதமாக சேனலில் எந்த வீடியோவும் போடவே இல்லை. சரி ஓகே, நல்ல வீடியோ இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ மாண்டேஷன் ஆகிற வரைக்கும் தான் எது எடுத்து போட்டோம். மாண்டேஷன் தான் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நேரத்து தான் ஊர்லேருந்து வந்தேன். நேற்று மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணேன். ஆனால் நேற்று வந்து ரெஸ்ட் எடுக்கவே இல்லைங்க. நான் அப்புறம் சொல்கிறேன் அது என்னாச்சுன்னு. இன்றைக்கி வந்து நான் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரைடும் 6 மணிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருந்தேன். அப்படியே லேட் ஆகிடுச்சி. சரி ஓகே 7:30 ஆகிடுச்சி, 7:30 இருந்தாச்சும் கண்டினியூவாக கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வந்தால் சரி ஹெல்மெட் மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நட்டை காணோம். ரொம்ப கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே, நம்ம மொபைல் ஹோல்டர் ஹெல்மெட் கடையில் வந்து ஹோல்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணிக்கிட்டே வந்தேன். நான் கொஞ்சம் ரொம்ப சாதாரணமாக நினச்சேங்க. சரி ஓகே, நம்ம நட்டு எப்படியோ ஒன்று கிடச்சிரும், நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தலைவராமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நட்டு. இப்போ தான் விளாக் எடுக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி வீட்டுக்கே கிளம்பிடலாமா அப்படின்னு நாளையிலேருந்து ப்ராப்பராக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்துடுச்சு. வேணாம், இன்றைக்கி நம்ம போகணும், இன்றைக்கி நாளைக்கு மட்டும் தான் ரைடிங்க்கு நம்ம வந்து டைம் எடுத்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்கக்கிழமெலாம் ஒர்க்குக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். எல்லாம் சொதப்பலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசை தேடிக்கிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு என் வீட்டில் இருந்து ராசிபுரம் வந்தேன். ராசிபுரத்தில் வந்து அங்கே ஹெல்மெட்கெல்லாம் கேட்டு பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. ஆன்லைனில் கிடச்சிரும். இப்போ சென்னை சைடு அது மாதிரி இடத்துலையும் கிடச்சிரும். இது மாதிரி இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. அதிகமே இங்கெல்லாம் சேல்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணுற ஹோல்ட்ரு, அந்த ஹோல்டரான நட்டு தான் போயிடுச்சு. நான் அந்த வீடியோ கூட போடுறேன். ஸ்கோடு இன்றைக்கி ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வந்தால் இங்கே இந்த நட்டை காணுங்க. நட்டை இங்கே விழுந்துருச்சு. அப்புறம் ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடு வந்துட்டேன். திருச்செங்கோடு, ஈரோடு இது வழியாக தான் ஊட்டி போகணும். நான் மசனகுடியும் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். இல்லைப்பா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி போகணும். ஆனால் ஊட்டி போகிறதே ஒரு காரணமாக தாங்க போகிறேன். நான் போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் திருச்செங்கோடில் வந்தேன். சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது, நமக்கு ஹோல்டர் கிடைக்கலன்னு முடிவாகி போச்சு. அப்போ ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எக்ஸ்டெண்டாக ஒரு லென்த்து போல்டு எடுத்து போல்டு நட்டையும் போட்டு டைட் பண்ணலாம். இப்போ அப்படி தான் டைட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து அதுக்கான போல்டு வந்து நான் ராசிபுரத்துலேயே வாங்கிட்டேன். நானும் சரி அது கோட்டைக்குள்ளே அந்த ஹோல்ஸுக்குள்ளே போகும் சொல்லுன்னு பார்க்குறேன். போகவே இல்லை, இடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நான் என்ன சொன்னார், போல்டை வந்து ஹீட் பண்ணிடலாம் போடு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. எனக்கு வந்து அந்த ஹோல்டர் வந்து சேதாரப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கல. நல்லா இருந்துச்சு, இவ்வளோ நல்லா இருந்துச்சு. சரி ஓகே யூஸ்ஃபுல்லாம் கூட அப்படியே கூட தூக்கி போட்டுடலாம், அதே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி மொத்தம் 2 விஷயம் இதெல்லாம் பண்ணலாம். நான் என்ன நினச்சேன்னா நம்ம இதெல்லாம் எதுவுமே அந்த ஹோல்டர் வந்து டேமேஜே பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்டெண்டு போல்டு வந்து வாங்கி டைட் பண்ணிடலாம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்பேனர் வச்சு திருவிட்டு கேமரா கொஞ்சம் நவுந்துச்சுன்னா கூட இது டைட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. 6 மணிக்கு கிளம்பலாம், இந்த ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் அவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போகலாமே அப்படின்னு நினச்சேன். எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. 150 கிலோமீட்டர் வருது இங்கேருந்து. ஒரு 3 மணிக்கெலாம் போயிடுவோம்னு சொல்லி போட்டிருக்கேங்க. செல்லக்கட்டி இருக்கே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த வண்டி இருந்தால் தான் பிரச்சனை. அந்த வண்டி 50-55 வேணால் போக முடியாது. இந்த வண்டியில் பிரச்சனையே இல்லை, 100 வரைக்கும் கூட போகலாம். போல்டை போட்டு டைட் பண்ணவும் என்னன்னா கேமரா வந்து ஷேக் ஆகாமல் இருக்குங்க. அதில் வந்து ஷேக் ஆகும், இதில் கொஞ்சம் கூட ஷேக் ஆகவே இல்லை. பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் பேர் பார்த்துட்டே போகிறாங்க. பைக்கை பார்க்குறாங்களா இல்லை இந்த கேமரா பார்க்குறாங்கன்னு தெரியல மாட்டேங்குது. சீக்கிரம் இந்த கோப்ரோட பைக்கை அடாப்டரை மட்டும் மாற்றிடுறாங்க. அதாவது அடாப்டர்னா டிஆர்ஆர்எஸ் அந்த பின்னை மட்டும் நான் மாற்றிடுறேன். ஏன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், 100 கிலோமீட்டருக்கு மேலே பண்ணோம்னா பட்டுன்னு சவுண்டு கேட்கும். இப்போ தாங்க ஒரு மாதிரி குஷியாகவே இருக்குது. ஒரு மாதிரி சோர்ந்து போயே வந்துட்டு இருந்தேன், என்னடா அப்படின்ட்டு. அடடா
எத்தனை பேர் இருக்காங்க, சரி எத்தனை டிராஃபிக்காக இருக்குது. ரோடு எழுதி போட்டிருக்காங்களா? லாங் ரைட்லேயே இதுதாங்க ஃபஸ்ட்டு லாங் ரைடு. சேலம் டு ஊட்டி அப்ராக்சிமேட்டாக 250 கிலோமீட்டர் வரும். என்னால் வந்து 100 கிலோமீட்டர் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஆனால் மீதி 150 கிலோமீட்டரில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஏன் ஊட்டிக்கு போகிறோம்னா மொத்தம் 2 விஷயம். இன்னொன்று வந்து லாங் ட்ரிப்பு, அதுக்கப்புறம் ஊட்டி எனக்கு பிடிக்கும். இன்னொன்று வந்து ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக இருந்தாங்க அந்த பைக் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப் போகும்போது. கேமரா, பேகு, அந்த பைக் வந்து அந்த லுக்கு நல்லா இருக்காது, செகண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நான் அதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அங்கே ஒரு ட்ரீ இருக்கும், மைண்டுக்கு வரமாட்டேங்குது அந்த ட்ரீயே. அந்த ட்ரீயை பார்க்கும்போது டூரிஸ்ட் பஸ்ஸில் போனாங்களா எல்லோரும் அந்த கேமரா பார்த்துட்டு டாட்டா வச்சுட்டே இருந்தாங்க. நான் சொல்லவே இல்லை, சொல்லணும்னு நினச்சிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பைக் எடுத்த வாட்டி சரி நம்ம பைக் எடுக்கிற டெலிவரி வீடியோ வந்து 10K போயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண இடத்துக்கு நம்ம போகலாம் அந்த பைக் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். 10K போகல அந்தளவுக்கு. அதனால் சரி அதுக்குனால நம்ம வந்து போகலை அந்த ட்ரிப்பு. இப்போ தான் நம்ம சேனல் மானிடைசேஷன் ஆகிடுச்சுல, இனிமேட்டு லாங் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானிங்கு. பெயின் ஃபாரஸ்ட்டுங்க, அது ஒரு ஹைவே போகலாங்க. இங்கேருந்து 120 கிலோமீட்டர் வருது. நம்ம ஊட்டிக்கு போட்டிருக்கோம். மொத்தம் ஊட்டி, நெக்ஸ்ட்டு வந்து கூனூர், இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். கூனூரில் வந்து டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டு ஏற்கனவே போன டைம் பார்க்கல, நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ போகிறேன். அந்த வியூ பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து டீ கார்டன். டீ கார்டன் தான் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். பார்த்தா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. பார்க்கலாம், இது ரெண்டையும் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து ஃபீல் பண்ண இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் பெயின் ஃபாரஸ்ட்டு போக மாட்டோம், ஆனால் போகிற வழியில் பார்ப்போம். இப்போ பைகரா வாட்டர் ஃபால்ஸ் பார்ப்போம், அப்புறம் அங்கே லேக்கு பார்ப்போம். இன்றைக்கி ரைடு போயிட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு வரலான்னு நினச்சிட்ருக்கேன். நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பகலில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் டியூக்கில் வந்து லைட் வெளிச்சம் அவ்வளோவும் பத்தலைங்க. இப்போ இங்கேருந்து கரெக்டாக எங்கே சொல்லணும்னா இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு 150 மீட்ரு அவ்வளோதான் வெளிச்சமே அடிக்குது. அதுக்கப்புறம் பாஸ் லைட் அடிச்சா தான் கொஞ்சம் தூரம் அடிக்குது. அதை சும்மா அதை கையை வச்சுட்டே போயிட்டு இருக்க முடியாதுல்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லைட்டில். இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்துருக்கலாம். காருக்கெலாம் வந்து ப்ரொஜெக்ட் லேம்ப் கொடுக்குறாங்க, அது எக்கச்சக்கமாக அடிக்குது. கார் இங்கே நின்னா அங்கே ஒரு கார் மேட்டில் போயிட்டு இருக்குது பாருங்க, அது வரைக்கும் அடிக்குது கார் லைட்டு. இந்த வண்டிக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் லாங் ரைடு போகிறேன். ஒரே அட்டம்ப்டில் 100 கிலோமீட்டர் அடிக்கும். பேக் பெயின் வருதுங்க. சீட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சீட்டு கொஞ்சம் பிரச்சனையாக போட்டுருவோம். இந்த வண்டியில் பிரேக் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷார்ட்டாக ஓட்டும் போது ஒன்றும் தெரியல. இப்போ லாங் ரைடில் வரும்போதா பிரேக் பிடிச்சி சூப்பராக நிற்குது. அப்படியே 10 குறையுது. பைக்குக்கு டோல்கேட்டு ஃப்ரீ. கோலச்சிங்களுக்கெலாம் டோல்கேட் கட்டிட்டு தான் போகணும். அவன் வரேன், அவன் அங்கேருந்து வரேன், அவன் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஊட்டி போகிறோம்ல, நிறைய காருங்க தான் வரும். இந்த மலையில் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம், இந்த ரைடில் எவ்வளோ கிலோமீட்டர் அக்யூரேட்டாக போகணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ட்ரிப் 2 வந்து 0 பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் 114 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. லாரிக்காரன் சைடில் இருந்து கல் அடிக்கிறான். லாரி பஸ்ஸு போனால் அதை பிடிக்கவே முடியாது. மண் அடிச்சுட்டே இருக்கும், கல் அடிச்சுட்டே இருக்கும். எனக்கு அதில் அடிக்குது, அந்த ரெட் கலரில் அடிக்குது. எனக்கு லோ சிசி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போலாம் பைக்கை பற்றி அவ்வளோ தெரில. ஒரு 200 சிசிக்கு மேலே வண்டி ஓடணும், அது அப்படி இழுத்துக்கிட்ட போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட பிக்கப்பும் வரும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்போது 250 சிசிக்கே எப்படின்னா அப்போ 350 450 500 1000 எப்படி இருக்கும் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு பைக்கை நேற்று ஓட்டினேன், 150 சிசி பல்சரா.
அந்த பைக்கில் கூட என் வண்டியில் ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோலாம் இழுக்கல. ரொம்ப நாள் கழிச்சுங்க, காலேஜ் படிக்கும்போது அப்போலாம் லவ் பண்ணிகிட்டு இருந்த டைம். என் ஃப்ரெண்டு, இன்னொரு அண்ணா, நான் 3 பேரும் பைக்கில் சுற்றிகிட்டே இருப்போம். அப்போல்லாம் பெருசாக கையில் காசுலாம் இருக்காது. அவன் வேலைக்கு போவான், அவன் தான் செலவு பண்ணுவான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியே அவன் லைஃப் அப்படியே பார்த்துட்டு போயிட்டான். அப்புறம் என் சர்க்கிள் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்கும், எப்படிலாம் இருந்தோம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்துச்சுங்க. 3 பேரும் ஒன்றா போனோம். அவன் நல்லா சரக்கு அடிப்பானான். அவனுக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான். கயிறு அவுக்க போனோம். அப்போ நாங்கள் 2 பேரும், அப்போ நானும் இன்னொரு அண்ணன், இவன் 3 பேரும் போனோம். ஜாலியாக இருந்துச்சு. 2 மணிக்கு பைக் எடுத்தோம். அப்படியே அங்கே சுற்றிட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இன்றைக்கி நான் வந்து லீவ் போட்டுடலாம், நாள் நான் தள்ளி வச்சிடலாம் தான் நினச்சேன். இல்லை வேண்டாம், நம்ம பிளாக் பஸ்லாம் போகிறோம். இன்றைக்கானது முடிவு பண்ணது, இன்றைக்கி நம்ம விளாக் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வந்தோம். நம்ம இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஃபோன் பண்ணி இன்னைக்கு கேட்கல, அவன் எப்படா ஊருக்கு போவேன் அப்படின்ட்டு. பேசலைங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒரு 2 வருஷமாக. நேற்று தான் பேசாமல் இருக்க முடியல. ஜாலியாக சுற்றிட்டுருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்லாம் எனக்குலாம் அவ்வளோ செட்டே ஆகவே ஆகாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க, அவ்வளோதான். என்னோடய கேரக்டரும் அவங்களோட கேரக்டரும் ஒத்தே போகாது. அதனாலே என் சர்க்கிளில் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகம் கிடையாது. அவனை எனக்கு பிடிக்கும், அவனுக்கு எனக்கு நல்ல கேரக்டர் ஒத்து போகும். நான் ஃப்யூச்சரில் காட்டுறேன் அவனோட ஃபோட்டோலாம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 10 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. என்னோட பெரிய பையன் இருக்குது. இந்த லாரி கல் அடிக்கும், மண் அடிக்கும், வண்டி அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி விட்ருவான் போல். பிடிக்கவே மாட்டேங்குது இது மாதிரி லாரிங்க பின்னாடி போகிறதுக்கே. நம்ம கொஞ்சம் சோலாவாக கொஞ்சம் ஜாலியாக முள்ள போகலான்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டேங்க. எப்படியும் முன்னாடிலாம் கிராட்ச் போட்டுருந்துருவோம், கல் பட்டார்னு அடித்து. நானும் அந்த கிளாத்தை ஓட்டலாம் தான் நினச்சேன். ஐயோ அது பேர் ஹேண்டிலே கோட்டிங்கு போடலாம் தான் நினச்சேன். ஒரு டைம் மைண்ட் செட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, பரவாயில்லப்பா டேங்க் வந்து பெயிண்டே போனாலும் பரவாயில்ல, நம்ம ரீபெயிண்ட் கூட அடிச்சிக்கலாம், இப்போதைக்கு நம்ம போட வேணாம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன். பிபிஎஃப் வந்து போட்டோம்னா கிளாசிக் பிளாக்காக இருக்கும். இங்கெல்லாம் கிளாசிக் பிளாக் தெரியுது பாருங்கள். கிளாசிக் பிளாக் இருந்தால் வீடியோவில் வந்து கேப்சர் பண்ணும்போது நல்லா இருக்காது. அந்த சூரிய ஒளி பட்டு இந்த இடத்துலாம் பாருங்க அப்படியே வெள்ளை கலரில் இருக்கும், இல்லைன்னா கண்ணாடி மாதிரி தெரியும், அது நல்லா இருக்காது. மேட் பிளாக்கு, இந்த மேட் பிளாக்கு நான் ரிமூவ் பண்ணல, மிரர் ரெண்டும். மேபி ஊட்டி போனாட்டு ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணுவேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கே மேட் பிளாக் இருக்கும்போது என்ன ஆகும், டேங்க் வந்து அழகாக இருக்கா லுக்காக இருக்கா அதையும் அப்படியே கேப்சர் பண்ணும். சப்போஸ் இது வந்து பிபிஎஃப் போட்டு அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்குமா, அது நல்லாவே இருக்காது. அதனால தான் சரி மைண்டை மாற்றிட்டேன். பிபிஎஃப் போடணும் இல்லைன்னா கோட்டிங் அடிக்கணும்னா ஃப்ரண்ட் மக்காடுக்கு தாங்க போடணும். சும்மா ஸ்க்ராட்ச் ஆகினே இருக்குது. ஒரு அண்ணா பின்னாடி வராது, காட்டுறேன் இருங்க. நம்ம சொல்ல வேண்டாம், நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஹெல்மெட்டை சைலன்சர் தான் மாட்டியிருக்காரு. அவரால் வண்டியை வந்து ஒழுங்காக பார்த்து ஓட்ட முடியலை. என்னாச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. ஏன் மண்டை பிடிச்சேன், பிரேக் போகிறான் பாரு. அந்த அவர் பேர் மண்டை ஆட்டினே இருக்காருங்க. அது ஹெல்மெட் மண்டையில் போட்டால் தான் என்ன அவருக்கு அவ்வளோ கஷ்டம். அதனால் வயசாக இருக்கே, எனக்கெல்லாம் ஹெல்மெட்டு போடாமல் வண்டி ஓட்டவே முடியாது என்னால். சார் கண்ணை எப்படி சிம்பிளாக இருக்கு. சத்தியமே ஃபுல்லாக யாரும் இருக்காதுங்க. அப்பா ஹெல்மெட் இருந்தாங்க அவனு போட்டுங்க, கண்ணை சிம்பிட்டாமல் கொஞ்சம் கிளியராக பார்த்து வரலாம். அவர்கிட்ட சொல்லலாம், அவர் ஹெல்மெட்டை மாட்டிருக்க கண்டிஷனும் சரி இடமும் சரி
அவர் எப்பயுமே ஹெல்மெட் போட மாட்டார். போலீஸை பார்த்தா அவர் ஹெல்மெட் போடுவார், அதுக்கோசரம் வச்சுருக்காரு போல. அவர் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் முன்னாடி உட்காரவே முடியல, செம்ம பெயின் ஆகுது. ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்க. ஒரு இடத்துல என்னாச்சுங்க, இன்னும் 90 கிலோமீட்டர் போகணும். இப்போ என்னாச்சுனாங்க, நம்ம வந்து அந்த சைடே வளைஞ்சிருக்கணும். பைபாஸ் ரோடு ரொம்ப லென்த்தாக இருக்கும், அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போது அங்கே ஒரு வழி இருக்குது பாருங்கள், அந்த வழியில் தான் மறுபடியும் திரும்பி போகணும். அங்கே ஒரு வழி இருக்குது பாருங்கள், அந்த வழியில் தான் திரும்பி போகணும். என்னடா டைமிங் வந்து கம்மியாக காமிச்சது, இப்போ அதிகமாக காமிதுன்னு நினைக்கும் போது பார்க்கும்போதே பார்த்து நினச்சேன். ரொம்ப தூக்கமாக வருது. நேற்று ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் நேற்று ஒரு நாள் வந்து லீவ் விட்டுருந்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் சுற்றிட்டுருப்போம், போய் ரெஸ்ட் எடுக்காமல் இருந்துட்டேன். காலையில் நேரமாக 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். வீட்டில் கிளம்பி வரதுலேருந்து வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சேன். சரி ஓகே, நம்ம பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது வேண்டாம், மற்றபடி ஒரு 3 கிலோமீட்டர் போனோட்டிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அது எடுக்கவே முடியல. மொத்தம் இப்படி இது ஆயிடுச்சு. அப்போது வீடியோ எடுத்தால் கொஞ்சம் ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்திருக்கும், எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோடை பார்த்து விளாக் எடுக்கிறோமா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. லொக்கேஷன் தப்பாக போயிட்டுருக்கேன். நான் வந்து இந்த இடத்துலேயே வளைஞ்சி போயிருக்கணும். இப்படி நான் பார்க்காம வந்து இப்படி வந்துட்டேன். சரி, இந்த சைடு ரோடு பெருசாக இருக்குன்னு பார்த்தா இது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு இருக்குது. இப்போது இந்த ரோட்டில் போனால் இங்கே போயிட்டு இப்படி வரணும். இப்போ நம்ம வந்து குறுக்கோலினாலும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகலாங்க. என்ன பண்ணுறது, ஒரு வழியாக ரோட்டை பிடிச்சாச்சுங்க. இன்னும் ஏதாச்சும் கரெக்டாக போகணும். டைம் வந்து இப்போ 1 மணி ஆகுது. இது வந்து சோமனூர் ரோடுன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். அது வந்து அன்னூர் டு அவினாஷ் ரோடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர வேண்டியது தான். நம்ம பார்க்காம இப்படியே போய் இப்படி சுற்றிட்டு மறுபடியும் இப்படி போயிட்டுருக்கிறேன். வண்டியை முறுக்கிறதுலாம் குறியாக இருந்தால் ரோட்டை பார்க்க விட்டுட்டாங்க. மேடாச்சும் ஒழுங்காக போனோம். இதில் இருந்து இன்னும் 70 கிலோமீட்டருங்க ஊட்டிக்கு மட்டும். இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கூனூர் போய் இறங்கலாமான்னு பார்க்குறேன். கூனூர் போகலாமா இல்லை ஊட்டியிலே போய் இருக்கலாமா அப்படின்ட்டு. டைம் வந்து இப்போ 1:15 இருக்கும். சார் ரோடு நல்லா இருக்குன்னு பார்த்தா ரோடு இப்படி இருக்குது. இப்போது நம்ம ஊட்டிக்கு வந்து சொல்ல தாங்க போகிறோம். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், வரலன்ட்டான். அவனுக்கு ஏன் குடும்ப கஷ்டமா, நல்லா சம்பாதிக்க போமா, சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ வரைக்கும் வந்து நல்ல மூடு நல்ல ஜாலியாக தாங்க இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குல்ல, அதனால் ஸ்பீடு இருக்கா, ஸ்பீடு இருக்குது, பிரேக் இருக்கா, பிரேக் இருக்குது, லுக் இருக்கா, லுக் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பெட்ரோல் மைலேஜ் மட்டும் கம்மியாக தருது. இது என்ன ஊர், மேட்டுப்பாளையம் போட்டிருக்கு. பெட்ரோல் வந்து இந்த ட்ரிப்புக்கு 1120 ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும்தான் இது மாதிரி நார்மல் ரோடாக இருக்கும்போது. ஒரு 30 கிலோமீட்ரு என் கணிப்புக்கு மலையில் தான் சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த தேயிலை தோட்டத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசைங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த தேயிலை தோட்டம் ரொம்ப உயரமெல்லாம் வளர்ந்தது நான் பார்த்தது இல்லையா. என்னடா இத்தனை வேகத்தில் வீடு போயிருந்தான் இருக்கும். அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்தால் நல்லாயிருக்கும்ல, நானும் என் பைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஊட்டி பஸ் முன்னாடி போகுது. அடடா, மலைக்குள்ளே போக போகிறேங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். டைம் வந்து 1:44. பரவாயில்லப்பா, 40 நிமிஷம். அவங்க பாருங்கள், இந்த இதுக்கு முன்னாடி இது மாதிரி நேரத்துலேயே பார்த்ததே இல்லை. செக் போஸ்ட்டா
ஸ்டேஷன். ஊட்டிக்குள்ளே போகிறோம். மேலே எவ்வளோ மிஸ்டாக இருக்குது. எனக்கு தனியாக வந்தாலும் பிடிக்கும், ஒரு 4-5 பேர் பைக்கில் குரூப்பாக வந்தாலும் பிடிக்கும். ஆனால் நான் வந்து அவ்வளோ சட்டை பண்ணிக்க மாட்டேங்க. ஓகே பிடிச்சிச்சின்னா தனியாக தானே பரவாயில்ல, நான் போயிடுவேன். அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருஷம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி அதை போல் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகலை அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டேன். பிடிச்சிச்சின்னா தன்னந்தனியாக கூட எதுனாலும் செய்வேன். நாம் எப்படி பிறந்தது இல்லையே. வாங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் காருக்காக வருமா எப்படி இருக்கும். காப்பு தான் முழிப்பான். வேகமாக போகிறாங்களா வர 2 பேரும். நான் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. சார் நம்மளே முன்னாடி வரலையே. ஹில் ஸ்டேஷனில் மட்டும் லாரி பின்னாடியோ பஸ்ஸு பின்னாடியோ போகக்கூடாதுங்க. அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தாண்டி வந்துடணும். இந்த மலைக்கு வச்சு வந்துட்டோங்க. இன்னும் சில்னஸ் தெரில, ஊட்டிக்குள்ளே போனால் தான் தெரியும் நினைக்கிறேன். எனக்கு அந்த கார் மேலே ஏதோ ஒரு லக்கேஜ், அப்பா பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டு. இந்த ஒயிட் கலர் அதுக்கும் அந்த கார் மேலே ஏதோ ஒரு லக்கேஜ் இது மாதிரி வாழை மரம் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிப்பாக இருக்கு. நான் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். டூரிஸ்ட் பஸ்ஸாக இருக்குமோ. செம்மலாக இருக்குது அந்த பஸ்ஸு. சரிங்க, அதுக்கு நிறைய கொஞ்சம் தூரம் போகிறேன். நல்லது. சரி ஓகே, சரி போட்டு போவோமா. ரைடு செம்ம என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்டில் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செம்ம டிராஃபிக்காக இருக்கும்பா. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. போன உடனே ஏன் அப்படி நிற்கிறாங்க. ஒரு ரூம் இருக்கணும். வரவா ஐயோ இருக்கும். செல்லக்கட்டி போவான்னு தெரியலையே. அங்கிள் நின்னாரே. அங்கிள் கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டியதானே. அங்கிள் வண்டி எடுத்துறாடா. டே வண்டி இது எடுத்துனா நசுங்கிடுவேன்டா. ஓகே போதும் போ. இப்போ நான் போகிற முறை எப்படி போகிற முடியும். ஐயோ வரேன்டா. ரோடு வேலை நடக்கும். ஐயோ 1.5 படி காரு. தண்ணி கொட்டுதுங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி வந்த பிளேஸ்னால ஓகே நல்லா நமக்கு தெரியுது. ஓகே இங்கே இது இருக்கும் அப்படின்ட்டு. புது பிளேஸ்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இங்கே கொஞ்சம் ஊர் இருக்கான். புதுசாக வரும்போது என்ன தோணும்,
அடடா அதுக்கு ஊட்டி வந்துருச்சா அப்படின்னு. ஆனால் ஊட்டிக்கு தான் 40 கிலோமீட்டர் இருக்குது. நான் இருக்கிறேன்னே. இது கொஞ்சம் தண்ணி கொட்டுது. இது மாதிரி இடத்துல ரோட்டோரத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொட்டுங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவங்க ரோடே வந்து மலையை வெட்டி தான் ரோடு போட்டுருந்துருப்பாங்க. அவங்க கார் நிறுத்தவோ வண்டி நிறுத்தவோ முடியாது. அதனால் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல நிற்காமல் தண்ணி வந்துட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கோயிலோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இங்கே ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு இப்போ தான் கிளம்புறோம். இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதோடா அங்கெல்லாம் வெயில் அடிக்குது. இப்போ எங்கே போகிறோம்னா வியூ பாயிண்ட் தாங்க போகிறோம். வியூ பாயிண்ட் போனோன்னே என்னடாச்சு ரைட் சைடு எடுக்கலையா. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் டால்பின் ஹவுஸ் வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பயங்கரா வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் நான் சிம்பத்தி கிரியேட் பண்ண இடம் அதெல்லாம் இருக்குங்க. என்னன்னு தெரில, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தூக்கமாக வந்துச்சு, அப்படியே உட்காந்துட்டேன். டீ கார்டனு, அதுக்கப்புறம் இந்த தேயிலை தோட்டம் இதெல்லாம் பார்க்கலாம். ரெண்டும் ஒன்று தானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா டால்பின் ஹவுஸ் அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போனாவே இது எல்லாமே கவர் ஆகிடுதுங்க. சூப்பர். ஒரு வேளை மிச்சமாயிடும்ல. மொபைல் ஹோல்டர் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதுதாங்க கொன்னூர். எப்படி பாம்பு சுற்றுறோமா சுற்றுன்னு சுற்றுது. எப்படி போனோம் எப்படி தான் போகணுமா வாடே. நல்லா வெயிலே அடிக்குது. வேற எங்கே போகிறேன்டா, கரெக்டாக தான் போகிறேன்னா. பஸ் ஸ்டாண்டாடா அது. இதில் ஸ்லிப்பர் கட்சியில் இருக்கும், செம்ம சீனாக இருக்குங்க. கட்சி பிடிக்காம கீரை போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்குது ரோடு. ஊட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். கிளைமேட்டு தான் வேறு லெவலில். நைட்டு நான் பார்த்தேன் 14 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குங்க. நின்று பார்க்கலாம் தேவையில்லை, இவ்வளோ போயிட்டே இருக்கலாம் போல. கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸு இங்கேருந்து பார்த்தா தெரியுங்க. என்ன நான் இருக்கிறதுக்கு கீழே போகுது. எல்லாம் குளிருது. 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கெலாம் ஊட்டி போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தூங்கிட வேண்டியதாங்க. இன்றைக்கி நம்ம டால்பின் ஹவுஸ் வியூ பாயிண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து ஊட்டி மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஊர் கிளம்பிடலாங்க. ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதில் லொக்கேஷன் வந்து டீ கார்டன் சொல்லி போட்டுருந்துச்சு. டீ கார்டன் வியூ பாயிண்ட்டுன்னு. ஆனால் வியூ பாயிண்ட் மாதிரியே தெரில, சுற்றிலையும் மரமாக இருக்குது. நான் கூட வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி நம்ம உயரத்தில் உச்சியில் போவோம், மலை மேலே ரோடு போட்டிருப்பாங்க, அதில் போயிட்டுருப்போம் அப்படின்னு பார்த்தா நான் நினச்சது ஒன்று இருக்கிறது ஒன்றா இருக்கே. டீ கார்டனுக்கு வந்தாச்சுங்க. கொஞ்சம் தூரம் போனால் தான் டால்பின் ஹவுஸ் வியூ பாயிண்ட். டால்பின் ஹவுஸ் வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த ரோடு நல்லா இருக்குது.
அந்த சைடு வந்து தேயிலை அறுத்துட்ருக்காங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ சிங்கிள் வீடியோ இருக்கும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஏன்னா சேலத்துலேருந்து ஊட்டி வரும், அதை வந்து ஒரே வீடியோவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பைக் இங்கே நிற்கிது, எல்லாமே கருப்பு. செப்பல் வந்து நேற்று தாங்க வாங்கினேன். பரவாயில்ல, செப்பல் கூட கருத்து போச்சு அழுக்குனால. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் வாங்கிட்டேன். இந்த வண்டி இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு போன வாட்டி தான் இந்த வண்டிக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஊட்டி ட்ரிப் முடிச்ச வாட்டி வேறு போகிற மாதிரி எங்கேயும் பிளான் இல்லை. பைக்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலான்னு இருக்கேன். இங்கே டைல் லேம்ப் இருக்குல்ல, அந்த டைல் லேம்பை வந்து நான் ரிமூவ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேங்க. ஏன்னா ஒவ்வொரு வண்டியில் பார்த்துருக்கேன், பசங்களாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணி இங்கே வச்சிட்றாங்களா, நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கே. அதனால் யோசிக்கணும். இதே சூப்பராக தாங்க இருக்குது. ஏன்னா டயர் வந்து கீழே இருக்குது, அது மேலே இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குது. எப்படியும் 1.5 அடி உயரமாக இருக்கும். கீழே வந்து அண்டர் பில்லி ஒன்று போடணுங்க, அது கண்டிப்பாக போட்டுடுவேன்.